அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஏன் கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிச்சு? எதனால கிடைச்சிச்சு? அப்படின்றத நம்ம விரிவா பேசப் போறோம். உண்மையிலேயே நம்மளுடைய தமிழக காவல்துறைக்கும், தமிழக அரசோட அட்வொகேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கஷ்டகாலம் அப்படின்னே சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குற்றம் அவங்க மேல சாட்டப்பட்டிருக்கு. ஆதாரங்கள் நெறைய இருக்கு. ஆனா எஃப்ஐஆர் போடல அப்படின்ற ஒரு காரணத்துக்கு இன்னைக்கு அவருக்கு முன்ஜாமீன் குடுத்திருக்கு நீதிமன்றம். இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய அரசியல் விவாதங்கள் இந்த டிபேட் ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் எதனா வச்சிருந்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்க பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப முதல்ல முன்ஜாமீன் எப்படி கிடைச்சுச்சு? இவ்வளோ நாள் எங்க இருந்தார் அப்படின்னு கூட தெரியாத ஒரு குற்றவாளி நிலைமையில இருந்தாரு. அதாவது குதிரைபேரம்ன்ற விஷயத்துல ₹180,00,00,000 வரைக்கும் அசோக்குமார், அதாவது செந்தில் பாலாஜியோட தம்பி மேல தான் குற்றம் சாட்டியிருக்காங்க. அனைத்து ஆதாரங்களும் இன்னைக்கு காவல்துறை கையில இருக்கு. ஏன் அவருக்கு முன்ஜாமீன் குடுத்தாங்க? சரிவர வாதாடலையா அரசு வக்கீல்கள்? நானே பயங்கர டென்ஷன்ல செம்ம கடுப்புல இருக்கேன். குண்டக்க மண்டக்கா ஏறி போடணும்னு ஆசை. ஆனா இருந்தாலும் நம்ம பேசுற இடமும், பேச போறவங்களும் மிகப்பெரிய உச்சத்துல இருக்கவங்க அப்படிங்கும்போது, நம்மளும் கொஞ்சம் நாவடக்கத்தோட தான் பேச வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோட நம்ம பயணிப்போம் அப்படின்றதுனால, அசால்ட்டா நம்ம அந்த வழக்க பத்தி மட்டும் பேசுவோம் அப்படின்றத விட நெறையா காமெடியா கொண்டுட்டு போவோம். அவன் கிடக்கான் லுத்த பையன். இவன் எப்படினாலும் வெளியில வந்துருவான்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா லஞ்ச லாவண்யம், ஊழல் அரசன், என்ன காசு இருக்கு அப்படின்ற திமிருல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். எத வேணாலும் விலை குடுத்து வாங்குவேன் அப்படின்ற ஒரு ஆள, நம்ம முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. 2வது கோர்ட் சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, காவல்துறையில இவரு மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு எந்த விதமான மூல காரணமும் ஒரு ஆதாரம் கிடையாது. எல்லாரோட வாய்மொழி வார்த்தைகளால் தான் வந்திருக்கு. செல்ஃபோன்ல இருந்தோ, மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்காகவோ, ஜிபேல இருந்து பணம் போச்சு. இவர் தான் இதுக்கு முக்கிய காரணகர்த்தா அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய இடத்துல எங்கேயுமே இல்ல. அத தான் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கறிஞரும் அங்க எடுத்துரைச்சிருக்காங்க. பட் நமது தமிழக வெற்றிக் கழக அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் அரசை கலைக்கிறதுக்கான மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டக்கூடிய இடத்துல முக்கிய புள்ளியா இருக்காரு. இவர வெளியில விட்டா சாட்சிகள் கலைக்கப்படுவாங்க. இவர வெளியில விட்றாதீங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுல வாதாடுனாங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா, கோர்ட்டுக்கு தேவை அப்படிங்கிறது எவிடன்ஸ், சாட்சி, ஆதாரம். அப்படி ஒண்ணு இல்ல அப்படிங்கும்போது, அது உடைபடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம காலையிலேயே கூட ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அவர் கண்டிப்பா ஜாமீன் குடுத்துருவாங்க. முன்ஜாமீன் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, அவர் எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்க நாட்ட விட்டு ஓடி போறதுக்கோ, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்தவர், இப்போ திமுகவோட ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர், ஓடி போக மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கைய கோர்ட் கையில எடுக்கும். அதனால அவங்களுக்கு முன்ஜாமீன் குடுத்துருக்காங்க. ஆனா, வழக்கு அப்படிங்கிறத இப்ப தமிழக அரசு என்ன பண்ணலாம்னா, இந்த முன்ஜாமீனுக்கு தடை கோரி ஒரு ரெட் அப்பீல் பண்ணலாம். ஏன் இவங்க அப்பீல் பண்ணாம இருக்காங்களா? இல்ல அப்பீல் பண்ண விரும்பலையா அப்படின்னு தெரியல. அத வழக்கறிஞர்கள் தான் முன்னெடுக்கணும். இல்ல கண்டிப்பா அப்படி விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா அப்பீல் போவாங்க. அப்பீல் போவாங்கன்னா, இன்னைக்கே அப்பீல் குடுத்திருந்தாக்க, இது இன்னைக்கே உடைபடும். இப்ப என்ன இல்ல இப்ப சொல்லியிருக்கு கோர்ட்டு? நீதிமன்றம் இன்னும் வாதம் முடிவாகல. இன்னும் அதுக்கான ஒரு தேதி சொல்லல. இப்போ வரைக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்து போடணும் காலையிலயும் ஆனா, சாயந்தரமும். இன்னைக்கே காவல்துறை முன்னால அவர் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வழக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அ, அந்த படம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய படம். அ, ஒருத்தர தேடிட்டே இருப்பாங்க. சரி. அவர் எங்க இருக்காரு அப்டின்னே தெரியாது. அ, அந்த நீதிமன்றத்துக்கு எகுத்தாப்புல இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல்ல கூட அவர் நான் படத்த பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவரு ஒருவேளை ரூம் எடுத்து தங்கி இருக்கலாம். அ. ஆனா அவர் வெளிநாடு தப்பிச்சிட்டாரு. அந்த நாட்டுல இருக்காரு, இந்த நாட்டுல இருக்காரு, இந்த எல்லாமே தலைவர் வீட்ல இருக்காரு. எல்லாமே பேசு பொருள் தான். ம். எதுவுமே ஆதாரம் இல்ல கிடையாது. நீ முன்ஜாமீன்னோனே அப்படியே கார்ல கெத்தா இறங்குனா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க? அந்த மாரி கார்ல இறங்குனாருன்னா என்ன இருந்து பண்ண முடியும்? கெத்தா இறங்குறது, அ. கெத்தா இறங்காததுன்றதெல்லாம் மேட்டரே கிடையாதும்மா. ஒருத்தர் மேல வழக்கு தொட்டிருக்கோம். ஒரு வழக்க கொண்டுட்டு போறோம் அப்படின்னா, இப்போ இவங்களோட வழக்கறிஞர் உடனடியா ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கணும். இந்த இவருக்கு வழங்கப்பட்டிருக்க முன்ஜாமீனை எதிர்த்து நாங்க மேல் அப்பீல் போறோம் அப்படின்னு சொல்லி, இப்பவே உடனடியா அத அப்பீல் பண்ணியிருந்தாங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் வலிச்சிருக்கும். ஆனா, அத இவங்க செய்யவே இல்லைல. சம்டைம் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு அவர் இனிமே கையெழுத்து போடுவாரு. மாப்பிள மாரி ரோட்ல நின்னுட்டு கைய அசைப்பாரு. இத விட பெரிய விஷயம், அதாவது அந்த செந்தில் ஜிங் பாலாஜிய ஜிங் ஜா, ஜங் பொறுத்தவரைக்கும் ஜங் ஜங்கான்னு ஒரு கோஷ்டி திரியிறாங்க இல்ல, பாருங்க. இல்ல. அதாவது சிறுத்த சிக்கும், அத விடுங்க. சில்வன்ட்ட சிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு இவரு செந்தில் பாலாஜி சிக்குவாரா ஆஹா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்ல. அதிமுக காலத்துல இருந்தே அனல் பறக்க விட்டாரு. அம்மாவுக்கே டப்பு குடுத்தவரு. அம்மாவோட ஆட்சியில இவரோட அமைச்சர் பதவிய புடுங்கிக்கிட்டு, இவர் மேல ஊழல் வழக்கெல்லாம் இருக்கு அப்டின்ன உடனே டம்மி ஆக்கி வச்சவங்க.
அப்பேற்பட்ட டம்மியா இருந்தவர் தான் கட்சியை விட்டு அம்மா இறந்ததுக்கப்புறம் இவர் இந்த இபிஎஸ் ஐயா மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவோட இன்றைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களோட தலைமை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு விலகி வந்து தன்னை வந்து திமுகவில் இணைச்சிக்கிட்டாரே தவிர, இணைச்சிக்கிட்டதுல இருந்தே வந்து ஓரளவுக்கு நல்ல கட்சியாக இருந்த திமுகவுக்கு எடுத்து குடிச்சவராக்குனது இவர் ஒன்று, அந்த பாபு அவர் பேர் கூட வந்து சேகர் பாபு ஒன்று, அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த 3 பேரும் அதிமுகலேருந்து என்னைக்கு திமுகவில் வந்தாங்களோ அன்றைக்கி திமுக அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஊழல் கட்சின்ற ஒரு பேர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி சாதாரணமாக எடுத்துக்கங்க, ஒரு இந்த பான் பராக், பான் மசாலா இப்படி சொல்கிறாங்கல்ல, அதோட விலை வந்து அடுத்த மாநிலத்தில் போய் வாங்கினோன்னா 5 ரூபா தான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பொருளை அங்கே வாங்காமல் இல்லை, விற்காமல் இல்லை, திங்காமல் இல்லை, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தடைன்னு போட்டதுக்கப்புறம் அது என்னாச்சு தெரியுமா? 70 ரூபாய் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அந்த பொருளை ஓப்பன் மார்க்கெட்லேயே விட்டிருந்தா அது யாருக்கும் தெரிஞ்சிருக்க போகிறது கிடையாது. பெரிய அளவில் இது ஒரு போதைப் பொருள், அது போதைப் பொருளாக என்ன பொருளோ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கும்போது அது, அதாவது என்ன சொல்லுவாங்க, வழியே போனால் அது வந்து என்னமோ சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, கிராமங்கள்லாம் அந்த மாதிரி ஆயிரும். அது மேலே தடை விதிக்கும் போது எல்லாரோட பார்வையும் அந்த பொருள் மேலே பாயுது. அப்போ அந்த பொருள் மேலே பாயும் போது 5 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை 70 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அப்படி தடை போட்டாங்கல்ல, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியிலையும் தடை போட்டாங்க. இவங்க வந்து பான் பராக் குக்காலாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவோட முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட கழுத்துலலாம் அந்த பான் பராக்கோட சரத்தை தொங்க போட்டுக்கிட்டு நான் சட்டமன்றத்துக்குள்ளே போய் தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்த அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனால் நீங்கள் போடுற தடை அப்படிங்கிறது உண்மையிலே செயல்படுத்த முடியும் அப்படின்னா தடை போடணும். செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு நீங்கள் தடை போடுறீங்க அப்படின்னா, நான் தடை போடுற மாதிரி போடுறேன், நம்ம கட்சிக்காரங்களை வச்சு ஒரு 10 பேர் அதை ஓட்டுங்கய்யா, எனக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருங்க, நீங்கள் ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி போட்டதில் தான் இன்னைக்கு நம்ம கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காருல ஒருத்தர் குக்கா, பேர் என்ன, விஜயபாஸ்கர். அவர் குக்காவில் மாட்டினது ஒரு நாளைக்கு 2 கோடி பாக்கு விற்றுருந்துருக்கு. ஒரு பாக்குக்கு 50 ரூபா லாபம். சாதாரணமாக வாங்கினா 5 ரூபா, தடை பண்ணதுனால அது 70 ரூபா. 70 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 50 ரூபா கப்பம் கட்டியிருக்காங்க. 50 ரூபா கப்பம் கட்டியிருக்காங்கன்னா 2 கோடி பாக்கு, 2 கோடி இன்ட்டு 50 எவ்வளோ? ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா. சாதாரண குக்கால கொஞ்சம் நஞ்ச ஊழலாக பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஊழல்வாதிகள் தான் இன்றைக்கி கட்சிகளை வந்து இருக்காங்க. அவங்க என்னதான் நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா, அன்னைக்கு கூட ஆதவர்ஜனா எனக்கு ஒரு பெரிய கோவம், எனக்கு நம்ம தமிழக வெற்றிகளை கூந்தல் ஏறி ஊதிரும் பூ 10 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற ரைட்டு. எனக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா மேலே செம்ம கடுப்பு. ஒரு நாள் பேசினார் மேடையில். அவர் என்ன பேசினார்னா, எங்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து இன்றைக்கி புதிய கட்சி, இங்கே வந்திருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, அமைச்சர்களும் சரி, இப்போ புதுசாக அவங்களுக்கான ஒரு ஆட்சி முறையும் அவங்களோட அந்த இதுவும் அனுபவமும் இல்லாதவங்க, அப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வழிகாட்டிகளாக இவங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். பிடுங்கும் இருக்கிற இன்னைக்கு தூய சக்தியாக இருந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இந்த கஸ்மாலாம், கமநாட்டி, புறம்போக்கு, லஞ்ச ஊழல், லாவணிய பெருச்சாளிகள் வந்த உடனே நம்ம கட்சி பேரும் கெட்டு போய் கிடக்கு. இதை வந்து ஆதவர்ஜனா சொல்லும் போது எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும். அப்போ அவங்க வந்து என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்க? எப்படி லஞ்சம் வாங்கணும் கற்றுக்கங்க நண்பங்களா, எப்படி ஊழல் பண்ணணும் கற்றுக்கங்க நண்பங்களா, எப்படி ஊழல் பண்ணணும், எப்படி காசு வாங்கணும், எப்படி மறைமுகமாக கட்டணம் வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒருத்தன் கட்சிகளை வரணுமா? அப்படி ஒரு பெருந்தலை, பெருச்சாளி தலை ஏதாவது வாயில் வந்துட போகுது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றவங்க வந்து நம்ம கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களுக்கு, அமைச்சர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடியது ஊழலை மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுகிறத இதோட நிப்பாட்டிக்கங்க. இல்லை, இப்போ நம்ம பேச வேண்டிய கான்செப்டே மாறி போயிட்டோம். என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. சரி, இன்னி உண்மையிலே வந்து இப்ப ஆல்ரெடி இந்த ஜென்சி கூட்டம்லாம் இருக்குல்ல, ஒரே குத்தாட்டம், சிறுநீரக திருட்டு கும்பல்ல இருக்கும்போது அந்த பையன் அந்த தொடப்பக்கட்டை அவனுக்கு வந்து ஜாமீன் கிடைச்ச உடனே அப்படியே கோர்ட் அந்த ஜெயில் வாசல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு புன்னகையோட ஒரு டான்ஸ், இந்த அப்படியே செய்கைலாம். இப்ப இவருக்கு வந்து இப்ப முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு. இப்ப பயங்கர கொண்டாட்டத்துல தான் இருப்பாங்க. நீங்க அறிவாலயம் முழுக்கவே வந்து கொண்டாட்டமா தான் இருக்கும். இப்பதான் வந்து இவருக்கு மட்டும்தான் முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு. இதை விட எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு தம்பிக்கு எப்படி முன்ஜாமீன் கிடைச்சிச்சு அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. உத்தமர்களுக்கு கிடைக்காம யாருக்கு இவருக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டு, நம்ம நிர்மல்குமார் அமைச்சர் சொல்லியிருப்பாரு ஒரு பிரஸ் மீட்ல, செந்தில் பாலாஜியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜியா? ஒரே வார்த்தை,
எனக்கு அதுதான் ஒரு கேள்விக்குறியா ஒரு கேள்வியாவே தலையெல்லாம் பயங்கர வலி. இந்த நியூஸ் வெளியில வந்துட்டு இப்ப அதுவரைக்கும் நம்ம வீடியோ போடலாம் அந்த சேனல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம உண்மைக்கு புறம்பான ஒரு செய்திய வந்து நம்ம சேனல்ல போடுறது கிடையாது. போடவும் மாட்டோம். ஏன்னா நம்மள இல்ல நம்பி நம்ம இன்னைக்கு பேசும்போதே சும்மா ஒரு மாரி நமக்கு எரிச்சல் ஆகுது. எரிச்சலா இதனால அரசு வக்கீலுக்கு மண்ட எவ்வளோ பெரிய காஞ்சு போயிருது. டிப்ரஷன்ல இருப்பாங்க. டிப்ரஷன்ல இருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்றத விட, ஒரு காவல்துறையில இருந்து ஒருவர் மீது குற்ற வழக்கு சுமத்தி கோர்ட்டுக்குள்ள கொண்டு போறாங்கன்னா, அவர் மேல குற்றப்பத்திரிகையாவது தாக்கல் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் முதல் தகவல் அறிக்கையாவது அவர் பேர்ல அங்க அதுதான பதிவாயிருக்கணும். அங்க பஞ்சாயத்தே. ஏன் எஃப்ஐஆர் பதியல? போடல. எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட வேணாங்க. முதல் தகவல் அறிக்கை. இல்ல என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த அ, வழக்கு தமிழக அரசு இப்ப இருக்கிற அரசுக்கு புதுசா இருக்கலாம். அ, ஆனா காவல்துறைக்கு பழசு, ம், அட்வொகேட்ஸ்க்கு பழசு. ம். ஏன் எஃப்ஐஆர மிஸ் பண்ணாங்க? எஃப்ஐஆரே போட வேணாமா? எஃப்ஐஆர் போட முடியாது. இவர் குற்றவாளி, இவர் தான் அப்படின்னு ஊர்ஜிதம் பட்டு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா தான் குற்றவாளி போட முடியும். முதல் தகவல் அறிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, இன்னைக்கு இந்த 9 பேர் அரெஸ்ட் ஆனாங்கல்ல. ஆமா. இந்த 9 பேர்ல குடுக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில அதுதானங்க. காலையில 9 பேர 5 நாள் காவலில் எடுக்க அவங்களுடைய வக்கீல்கள் பூரா தடை விதிக்கிறாங்க. அப்ப இவங்க 5 பேர வந்து நீங்க எடுக்கக்கூடாது. அப்ப அப்ப நீங்க தமிழ போலீஸ்காரங்கள வச்சு அடிக்க பாப்பீங்க. மிரட்ட பாப்பீங்க. நீங்க வந்து சாட்சிகளை கலைக்க பாப்பீங்க. எங்களுக்கு எதிரா நீங்க சொல்ல வைப்பீங்க. அ அப்டின்லாம் சொல்லி அவங்களுடைய வக்கீல்கள் இன்னைக்கு போராடுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஏன் தமிழக வக்கீல் போராடல? அது உங்க தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்கள தான் கேட்கணும். ம். அவங்க எதுக்காக போராடல? எதனால போராடாம விட்டாங்க? ஏன் வாதத்த முன்னெடுத்து வைக்கல? இது சாதாரணமா எனக்கு படிக்காதவன், வெறும் 4ஆம் வகுப்பு படித்த எனக்கு தெரியுதுல்ல. முதல் தகவல் அறிக்கையில மதிப்புக்குரிய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்களோட பேர் இல்ல அப்படின்னா, இது வழக்கு நிக்காது அப்படின்றது எனக்கு தெரியுதுல்ல. அப்ப வீம்புக்குன்னே சித்தரிக்கப்பட்டு, அ அதாவது எப்படி சொல்றது? அவர் வந்து ஜாமீன் கிடைக்கணும் அப்டின்னே வந்து செயல்படுத்தப்பட்டதா இந்த திட்டம்? உண்மையிலே என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் மேல ஒரு எரிச்சல் மூட்டும் செயல மட்டும் காமிப்போம். அதாவது எப்படின்னா, நாங்க உன்னைய கைது அவருக்கு பண்ண வழி போறோம். விட்டுருக்காங்களா? ஜாமீன் ஆ வாங்குறதுக்கு வழி விட்டுருக்காங்களா? வழி விட்டுருக்காங்கன்னு சொல்ல ஆ. முடியாதும்மா. இது எப்படின்னா, இது அரசியல். அரசியலுக்குள்ள எடுத்தோம் கவுத்தோம்ன்னு ஒருத்தர வந்து கைது பண்ணிற முடியாது. அதுக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவ தான் முடியும். அதாவது புரட்சி தலைவி அம்மா மாரி இறங்கி அடிச்சோம். இன்னைக்கு இவன தூக்கணும்னா தூக்கணும் அப்படி முடிவு பண்ணா, முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களே தூக்குனவங்க. கருணாநிதியவே குய்யோ முய்யோன்னு கத்த விட்டவங்க. இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்திலயும் அதான் நடந்துச்சு. முன்ஜாமீன் தள்ளுபடி பண்றாங்க. ஆத்தூர்ல ஒரு விஷயத்துல பேசிட்டு இருக்காரு. பாதுகாப்புக்கு போன காவல்துறைக்கு கால் எனக்கு வருது. முன்ஜாமீன் ரத்தாயிருச்சு. கைது பண்ணுங்கன்னு மேலிடம் பிரஷரு. அடுத்த செகண்ட் கைது பண்ணி அவருடைய வண்டியில ஏத்த முடியாம இந்த வண்டியில போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் விசாரணை 5 மணி நேரம் தூத்துக்குடி காவல் நிலையத்துல நடக்குது. என்னைய தமிழக வெற்றி கழகத்துல சேர சொல்றாங்கன்னு வெளியில வந்து பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு. ஆனா அது இல்ல அப்படின்னு அனைத்தையுமே வந்து ஆதாரம் கேட்டு எல்லாமே வந்து பொய் அப்படின்னு இன்னைக்கு நிரூபணம் ஆயிருச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது முழுக்க முழுக்க பொய். அப்ப தெரிஞ்சு போச்சு நமக்கு. அப்ப இவங்க இந்த திமுகவுடைய ஒண்ணு லட்சணம் அன்னைக்கு சொல்லட்டுங்களா? தெரிஞ்சிருச்சு. ஆனா நைட்டு நீதிமன்றத்துல நீதிபதியோட வீட்ல ஆஜர்படுத்த போடும்போது சொந்த ஜாமீன்ல விடுவிக்கிறாங்க. என்ன காரணம்னா, ம். அவ்வளோ பெரிய விஷயம் இல்லங்க. ஒரு ம். முதலமைச்சர வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி பேசுறதெல்லாம் அவ்வளோ பெரிய இன்னைக்கு விஷயம் அதே கிடையாதுங்க. விஷயத்துக்காக இல்ல தான் இருங்க வரேன். அன்பானந்தன் அரியப்பன் உள்ள இருக்காரு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ம். அவரு அன்பானந்தன், அரியானந்தன், இப்ப நானு, நீங்க, நம்ம கீழ் மட்டத்துல இருக்கவங்க, இன்னைக்கு வேலை பார்த்து நாளைக்கு சாப்பிட வேண்டியவங்களுக்கெல்லாம் சட்டம். ம். அது வந்து நம்ம மேல பாயும். நம்ம அதுக்கு பயப்படணும். கோடி கோடியா கொள்ளையடிச்சு லட்சக்கணக்கான பணத்த வீட்ல பதுக்கி வச்சு ஏழை மக்களோட ரத்தத்த உறிஞ்சி மூட்டை பூச்சியாவும், கொசுவாவும், டெங்காவும் இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சட்டமே இவங்க தான். இவங்க வச்சது தான் சட்டம். நான் தான் இந்த அரசு. இன்னைக்கு ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன். இத நம்ம அப்படி சொல்லிற முடியாது. ஐயய்ய! ஆனானப்பட்ட ஆளுமையா இருந்த பெண் சிங்கமா இருந்த ஜெயலலிதா அம்மாவையே கைது பண்ணுனது தான் அந்த சட்டம். ஒண்ணு ஏன்னா சொல்லட்டுமா? அவங்க மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டது. ஒண்ணு எல்லாம் சொல்லட்டுமா? ஓகே. ஒண்ணு சொல்லுங்க. சொல்லட்டுமா? அ. இன்னைக்கு திமுக ஆளும் கட்சியா இருக்கிறத விட, எதிர்க்கட்சியா சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால பார்க்குறீங்களா? இதுதான் திமுக. அவங்களால முடியும் அப்படின்னு நெனச்சுட்டாங்கன்னா, இன்னைக்கு பிரதமர் மேல கூட ஒரு வழக்க போட்டு தூக்கி அவங்கள குற்றவாளியா காமிக்கிறதுக்கான அவ்வளோ எவிடன்ஸும் சமர்ப்பிப்பாங்க. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணுமா? உங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயத்த அ, சொல்றேன். முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் உடைய மகனான ரவீந்திரநாத் அவர்கள் ம், ஒரு விஷயம் சொல்றாரு அப்பா கிட்ட. ம், "அப்பா நம்ம இந்த மாரி தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துரலாம். ம், திமுகல நமக்கு உரிய மரியாதை கிடைக்கல. கட்சி பணிகள் அதாவது நீங்க கட்சிக்குள்ள வரும்போது உங்களுக்கு கட்சி பொறுப்புகள் தரேன்னு சொன்னாங்க. தரல. அப்ப இப்போ வரைக்கும் உங்கள அதிமுக காரங்களா தான் பார்க்குறாங்க. ம், ஏதோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எம்எல்ஏவா இருக்கீங்க. ஓகே. ம். இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை இல்ல. அது ஓகேவா போயிருச்சு. தேனியில சுத்தமா மரியாதை இல்ல ஓபிஎஸ்க்கு. அ, அம்மா கூட இருந்த ஒரு விசுவாசி இன்னைக்கு திமுக கூட இருக்காரு அப்படின்றதெல்லாம் தாண்டி ம், கட்சி விட்டு மாறிருவோம்னு சொல்லும்போது, ம், அங்க வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு கட்சிய விட்டுட்டு போறாருன்னு. ம், இன்னைக்கு ஒருத்தரு
நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு. ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து. ஓ! அது அது கூட என்ன இருக்கும் தெரியுமா? இப்போ ஓபிஎஸ் வந்து திடீர்னு இன்னைக்கு ஏடிஎம்கேலேருந்து தன்னோட பதவிய ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லங்க நானு ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வர முடியாது. ஆனா, அதுக்கான ஒரு முன்னெடுப்ப எடுக்கணும் அப்படின்னா, இவரே கூட ஒருவர விட்டு, "நீ இந்த வழக்க போடு. நான் திமுகல இருந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எப்படியாவது இத விட்டு வெளியில வரணும். எனக்கான அங்கீகாரம் இல்ல, மரியாதை இல்ல. நான் புரட்சித் தலைவி அம்மாவோட மிகப்பெரிய விசுவாசி. நான் ஒரு முதலமைச்சரா இருந்தவருமா, அவர் வந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று சொல்லி வெளியே வந்த திமுகவை எதிர்த்து களம் கண்ட எம்ஜிஆர் அரசின் கீழ் பணியாற்றிட்டு வந்தவங்க இவங்கெல்லாம். அப்பேற்பட்ட ஒரு தலைவர்களா இருந்தவங்க எப்படி இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு 4ஆம் தர செயலை செஞ்சுட்டு திமுகல போய் இணைஞ்சாங்க அப்படின்றது எனக்கெல்லாம் ஒரு அதான் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதான் அரசியல். அது அரசியல்ன்றத விட கீழ்த்தரமான அரசியல். இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலும் அவமரியாதையும் தான் இவர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிச்சு. ஏன்னா இதே இன்னைக்கு வந்து எடப்பாடி, ஐயையோ! அண்ணா அதெல்லாம் போயிறாதீங்க. நம்மலாம் வாங்க பேசிக்குவோம். இல்ல அப்படி சொல்லிட முடியாது. சின்னம்மாக்கு குடுக்காத அவமரியாதையா எடப்பாடி ஓபிஎஸ்க்கு குடுத்துட்டாரு. சின்னம்மாவுக்கு அவமரியாதை குடுத்தாங்க அப்படின்னு சொல்றத விட, சின்னம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் ஊழல் அதிகமானதே அதிமுகல. அங்க இன்னைக்கு நடந்த அதே சின்னம்மா கால்ல மறுபடியும் போய் விழுக போறாரு. உங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே விழுந்து தான் ஆகணும். ஏன்னா, ஆளுமை மிக்க தலைவி வேணும். சின்னம்மா வந்து அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா மேல வந்த வழக்க வந்து எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா, அவங்க 4 1/2 வருஷம் சிறை சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கட்சிய காப்பாத்துறதுக்கும், தான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு துரோகியா மாறுன எடப்பாடிய நம்புனது தான் சின்னம்மா பண்ண தப்பு. அப்ப இவர் மீண்டும் ஓபிஎஸ்ஸையே நம்பி அவர்கிட்டயே இந்த பதவிய குடுத்துட்டு சின்னம்மா போயிருந்தாங்கன்னா, அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு எப்படி இவரோட பதவிய திருப்பி குடுத்தாங்களோ, அந்த மாரி இவரு திருப்பி குடுத்திருப்பாரு. இவரு அரசியலோட இருந்தாருன்ற ஒரு நம்பிக்கையான ஒரு நபரா இருந்தவரு ஓபிஎஸ். அத வந்து நம்ம எந்த மாற்று கருத்தும் சொல்ல மாட்டார். பெரிய அளவுல லஞ்சம் வாங்குனாரா, கொண்டாரா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் வழக்கு கூட அதிகமா இருந்தது. அவர் தம்பி ராஜா மேல அதிகமான பால்வளத்துறையில இருக்கும்போது, அவர் மேல அந்த ஊழல் வழக்குகள்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. அதெல்லாம் கூட உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனா, இவரு மேல அதிகமான ஒரு நம்பிக்கை துரோகி, ஒரு மோசக்காரர் அப்படின்ற பேர்லாம் வராதவரு, ஒரு திமுகவுல போயிட்டு திமுக விட்டு வெளியில வரணும்னா, இவரே அந்த கேஸ போட சொல்லணும். அந்த கேஸ இவரே வந்து கோர்ட்ட நம்ப வைக்கணும். அந்த கோர்ட்டு இவரோட எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணி விடணும். இல்லைன்னா டிசால்வ் பண்ணி விடணும். இந்த மாதிரி அவமரியாதைலாம் வருது. நான் எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு, உடனே வந்து இவருக்கு பிடிச்ச கட்சியில இணையாம, ஓய்வுல இருந்துட்டு, மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து ஒரு கட்சியில இணையணுமே சரி, தவிர ஓகே. இப்ப அதெல்லாம் ஓகே. ஆ. ஃபைனல் பண்ணிருவோம். சரி. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவரு. இப்ப ம். நாளைக்கு அவர் கைது போடணும். இப்பவாச்சும் வெளியில வருவாரா? வந்துட்டாருல்லம்மா. வந்துட்டாரா? அவரு இன்னைக்கு கோர்ட் வர சொல்லிருச்சு. அப்படியே எப்படின்னா, எனக்கு இது வந்து ஒரு ஆசை. செந்தில் பாலாஜி அவர் அப்படியே ஓ! கதவ ஓ! திறந்து ஓ! வெளியில ஓ! ஓ! வந்துட்டு, அ. அப்படியே அவர் கால கீழ வைக்கும்போது, "சிங்க நடை போட்டு சிகரத்தை ஏடு" அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்கலாம் பாட்டு போடுவாங்க. ஒண்ணு "அட சொல்லட்டுமா? தூ" அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் அப்படி திரும்பி போணும். வேற வழி இல்ல. இவ்வளோ அந்த பெரிய அளவுக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ எனக்கு பெரிய எனக்கு ஊழல உண்மையிலேயே ரொம்ப மண்ட காய்ச்சலா இவ்வளோ இருக்கு. பெரிய ஊழல அதிர்ச்சியா பண்ணிட்டு, இருக்கு. இவரு ஒரு தூய்மையான கட்சிய வந்து கலைக்கிறதுக்கு லஞ்ச லாவண்ய அவ்வளவு மொள்ள இப்ப மாரித்தனமும் இப்பலாம் பண்ணிட்டு, வந்து இதே திமுகவ பார்த்து இன்னைக்கு இப்படி வந்து தரமா இறங்குனாருன்னா, வெட்கமா இல்லையா? அத பார்க்க உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கும் அதே திமுகவ பார்த்து கருமம்டா. நீங்க ஒரு குதிரை பேரத்த நடத்தியிருக்கீங்க. தமிழக வெற்றி கழக ஆட்சியை டிசால்வ் பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்க. அதே குற்றவாளிக்கு எதிரா இன்னைக்கு போராடி முன்ஜாமீன் வாங்கி குடுத்துருக்கீங்க. வெட்கமா இல்லையா? இத சொல்றதுக்கு, இத பேசுறதுக்கு எங்களுக்கு வெட்கமா இருக்கு. இவ்வளோ பெரிய அவமான சின்னமா நம்ம இருக்கமே, நம்ம கட்சி இருக்கே அப்படின்னு நெனச்சு, ஐயா வெளிநாட்டுல இருக்க ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு வெட்கமா இல்லையா? என்னால முடியல. அதனால என்னாலயும் முடியல. தயவு செய்து ரொம்ப மக்களே, கடுப்பா இந்த இருக்கு. வீடியோவ பாத்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு எதனா அதிருப்தி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கொட்டிருங்க. நம்ம வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சொல்றேன். கட்டுப்போட சொல்றேன். கண்றாவி புடிச்சவனுங்க இப்படி சிக்குனான்னு வையுங்களேன், உங்களெல்லாம் தோண்டி எடுத்து பேசணுன்ற ஆசை இருக்கு. ஆனா சட்டம் தன் கைகளை கட்டி போட்டிருக்கு. அதுக்கு பணிஞ்சு தான் நம்ம பேச முடியும். லிமிட்ட தாண்டி பேசிட்டோம் அப்படின்னாக்க, எப்படா இவனுங்க வாய விடுவானுங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நமது கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள புதிய எம்எல்ஏக்கள், புதிய அமைச்சர்கள் இவங்களுக்கு எப்படி அரசியல் தெரியும்? உங்களுக்கு அரசியல் தெரியாது. உங்களுக்கு அரசியல் புரிதல் குடுக்கணும் அப்படின்னா, வெளியில இருந்து கட்சிகள்ல இருந்து ஊழல்வாதிகள் நெறையா உள்ள வரணும் அப்படின்னு பேசக்கூடிய ஆதவர்ஜுனா மாரியான அமைச்சர்கள நாங்க கெஞ்சி கெதறி மன்றாடி கேட்டுக்கிறது, "அண்ணே நீங்க நல்லது செய்யலைனாலும் பரவால்ல. கட்சிக்கு கெடுதல் பண்ணாதீங்க. ஏன்னா இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான கட்சி. மக்களோடு மக்களா நிக்கக்கூடிய வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவோட ஆட்சி. கெடுத்துறாதீங்க, கெடுத்துறாதீங்க."
ஊழல்வாதிகளை உள்ள அனுமதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கட்சியின் தனித்துவமும் சொல்ல முடியலண்ணா. ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அத நீங்க சொல்லும்போது நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். எங்கள்கிட்ட நேர்மை இருக்கு. எங்களுக்கு லஞ்சம் வாங்க தெரியாதுன்ற அந்த கரைபடியாத கைகள் இருக்கு. ஊழல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற உன்னதமான எங்க அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை எங்க காதுகள்ல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அது போதும் எங்களுக்கு. அந்த அரசியல நாங்க செய்வோம். மற்றபடி உங்க அரசியல் எங்களுக்கு தேவையில்ல. தொடர்ந்து பயணிப்போம் உறவுகளாக. நன்றி, வணக்கம்.